நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த ராசி பலன்ல மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதி பெற்ற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ பேச்சுக்களில் நிதானம் தேவை. மகர ராசிக்காரங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் சரிதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த அலட்சிய மனோபாவம் வரும். ஒரு விஷயத்தை நீங்க அவ்வளவு ஈஸியா ஏத்துக்கவே மாட்டீங்க. அதுக்கு விதண்டாவாத பேச்சுக்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரிலாம் பேசிட்டு இருப்பீங்க. தயவு செய்து அந்த விதண்டாவாத பேச்சுக்களை நீங்க விட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்க போறோம். அந்த வேலை கொடுக்கிறவரு அவர் என்ன விருப்பப்படுறாரு, என்ன தேவை அவருக்குங்கிற விஷயத்த சொல்றாரு இல்லையா? அதாவது அவர் தான் நமக்கு சம்பளத்தை பணத்தை கொடுக்க போறவர். அப்போ அவர் என்ன சொல்றாரோ அவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணோம்னா 10,000 சம்பளம் பேசுற இடத்துல நமக்கு 12,000 தருவாரு. ஓகேங்களா? இவ்வளவு அழகா வேலை பார்க்கிறப்படையே ஆனா சுறுசுறுப்பான ஆட்கள். ஓகேங்களா? மகர ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த வேலையை செய்யறதுல பாத்தீங்கன்னா டைம் பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளவு அழகா வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இந்த டயத்துல ராசி அதிபதி வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்குங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ இந்த டயத்துல அப்படியே நீங்க நீங்க அப்படியே மாத்திக்கோங்க. டயத்துக்கு காலங்காத்தாலே சீக்கிரமா ஏந்திரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிராளிகள் என்ன சொல்றாங்களோ நீ சைலண்டா இரு. அதாவது நம்மளுடைய மனசு அப்படி நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க சொல்றதை கேட்காதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். தயவு செய்து அதெல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சிருங்க. அது மாதிரி உங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா அலட்சிய மனோபாவம் இருக்கும். அந்த அலட்சிய மனோபாவத்தை அலட்சியப்படுத்துங்க. ஓகேங்களா? அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு எந்த இடத்துல எப்படி பேசுங்கிறத நீங்க கரெக்டா பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய லெவல்ல வெற்றிகளை அடையக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அடுத்தவங்களுக்கு வேலை தர முதலாளிங்க நீங்க. ஓகேங்களா? மகர ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு வேலை தர முதலாளி. ஒரு 100 பேருடைய குடும்பத்துக்கு நீங்க சோறு போறவர் நீங்க. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? ஓகேங்களா? உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்ககிட்டயும் சரிதான். வேலை பார்க்கறவங்கள தயவு செய்து திட்டாதீங்க. அவங்களுக்கு அனுசரணையா நீங்க நடந்துக்கோங்க. அவங்கள உங்களுடைய குடும்ப நபர் மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க டைம் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய வெற்றிகளுக்கு அவங்க பக்கபலமா நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் என்னங்க, மகர ராசிக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சு நீங்க கரெக்டா நடந்துட்டீங்கன்னா வாழ்க்கையிலையும் சரிதான், தொழிலையும் சரிதான், பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வருமானம் பல வழிகளிலும் உயரும். இந்த வாரத்துல 30ஆம் தேதி 1ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த நாட்கள் கவனமா கடந்துக்கோங்க. தேவையில்லாத வீண் பேச்சுக்கள், அரட்டைகள் இது எல்லாமே வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல வேலைகளை மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா வரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாள் மிக மிக சிறப்பான நாட்கள். தந்தையின் மூலமாக நல்ல விஷயம், தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயம். இந்த டயத்துல புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில இருக்கிறதுனால இப்போதைக்கு புது தொழில் தொடங்குறது, புதுசா இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது இந்த வேலைகளும் பண்ண வேணாம். இருந்தாலுமே நிதானமா எல்லா வேலைகளையும் பாருங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அந்த டயத்துல பண்ணிக்கலாம். இந்த நாட்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நாட்கள், மிக சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாள் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமா பேசுங்க. தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க இன்டர்வியூ எடுக்கிறது, அப்புறம் புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே நாட்கள்ல பண்ணலாம். இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.